இலங்கை சமூக சக்தி அறிமுக விழா இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகார அமைச்சின் ஊவா மாகாண ஒருங்கிணைப்பு செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷின் மகனுமான ஷேன் பிரதீஷ் தலைமையில் பதுளை தபால் கந்தோர் பிரதான மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான வடிவேல் சுரேஷ் கலந்து கொண்டதுடன் பெற்றோர், பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் இந்நிகழ்வில் பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றது. இதன்போதும் 360 பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாச புத்தகங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் 16 விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. மாகாணத்தில் அதாவது 26ஆம் தேதி அன்று எங்களுடைய இலங்கை சமூக சக்தி என்கிற இளைஞர் அமைப்பை நான் துவங்கியுள்ளேன். இது காரணம் என்னவென்றால் பதுளை மாகாணத்தை பொறுத்தளவில் நல்லா பார்த்துருப்பீங்க, இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள், நல்லா பாடக்கூடிய இளைஞர்கள், அதுக்கு மேலே நல்ல டேலண்டட் ஸ்போர்ட்ஸில் எல்லாம் டேலண்டான இளைஞர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. அரசியல் என்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அரசியல்வாதிகள் இளைஞர்களுடைய வாழ்வு மற்றும் அவர்கள் கிடைக்கக்கூடிய உரிமையும் சந்தர்ப்பத்தை பறிக்கிறாங்க. இதை இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் எஸ்எஸ்பி என்கிற ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்கு. இலங்கை சமூக சக்தி என்கிற ஒரு அமைப்பு தொடங்கியிருக்கும். ஸோ இந்த அமைப்பு ஃபவுண்டேஷன், சேரிட்டி, யூனியன், ஆஃப்கோர்ஸ் யூத் யூனியன் என்கிற ஒரு அங்கம், ஒரு ஹப் மாதிரி தான் இது கிரியேட் பண்ணியிருக்கோம். மிக விரைவில் இது ஒரு பெரிய அளவில் இலங்கை சமூக சக்தி செயற்படும். இளைஞர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நான் சொன்ன மாதிரி வேலையில் கழிச்ச மாதிரி நிச்சயமாக பாடக்கூடிய, ஆடக்கூடிய மற்றும் டேலண்டடான இளைஞர்களுக்கு நான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அலைங்க 071162168 நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். எந்த ஒரு அரசியல் வித்தியாசம் பாராமல் நம்ம அரசியலில் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு நல்ல ஒரு பவரில் இதை பயன்படுத்தி கொள்வோம். நன்றி.